நாங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு மறைவிடம் ஏதும் கிடைப்பதில்லை. இருக்கின்ற இடத்தில் வசித்து வருகிறோம். மலை என்றால் எல்லோரும் உள்ளே காடுகளும் மரங்களும் நிறைந்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். சில நேரங்கள் தண்ணீர் கூட இல்லாமல் நாம் தவிப்பதை மக்கள் உணர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் மலைகளையும் குடைந்து வீடுகளாக்கி வசித்து வரும் மனவேதனையை என்னால் தாழ முடியவில்லை என்று நரி சொல்லி வேதனைப்பட்டது. இப்படி ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் ஒவ்வொரு மிருகங்கள் தன் முன் வைத்து கொண்டிருப்பதை பார்த்தது காகம். ஆம், நமக்கு மட்டும்தான் இப்படி பிரளயம் நடக்கிறது என்று யோசித்தால் எல்லோருக்கும் இப்படி ஒரு பிரளயத்தை கொண்டு வந்து இயற்கையோடு இயற்கையாக வாழும் நம்மையும் அழித்து விடுகிறார்களே. இங்கே இவர்கள் அழித்து நாம் வாழ்ந்து விடலாம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். நம்மை அழிப்பதால் அவர்களும் அழிந்து போவார்கள் என்பதை மறந்து போகிறார்கள். நமக்கு வாழ்வாதாரமும் ஆயுளும் குறைவு, இருக்க வேண்டிய இடமும் சிறிதளவே, தாகத்திற்கு தண்ணீரும் சிறிதளவே. ஆனால் மனிதனுக்கு அப்படியல்ல. மரத்தின் வேரில் கை வைத்தால் அவன் இந்த யுகம் பூராவும் அழிவுகளை சந்திப்பான் என்பதை மறந்து போகிறான் என்று மிருகங்கள் ஒன்றுக்கொன்று தங்கள் அழிவையும் நினைத்து மலை காடுகள் அழிவதையும் நினைத்து மிகவும் மனவேதனையுற்றது. மனித மனங்களுக்கு ஏன் இது புரிவதில்லை? மலம் என்னும் பணத்தை தின்று கொண்டே இருப்பதாலோ என்னவோ அவர்கள் அதை பற்றி யோசிப்பதில்லை என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்த மிருகங்கள் தங்களுக்கான வசிப்பிடத்தை இழந்து வருகிறோம் என்று மனவேதனையில் குமரிக்கொண்டிருந்தது. உங்கள் காதுகளுக்கு கேட்கிறதா? மரங்களை ஏன் வெட்டுகிறார்கள் என்று நீங்கள் ஒரு முறையாவது கேட்டிருப்பீர்களா? பல்லுயிரை கொன்று நீங்கள் என்னுயிராய் வாழப்போகிறீர்கள் என்று மிருகங்கள் பேசிக்கொண்டு அதன் வழியே சென்றது.